மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, தஞ்சாவூர். The world needs you. எங்களோட வாழ்க்கையில் வந்த ஒரு மூணாவது நபர் தான் நாங்கள் பிரியறதுக்கு காரணம். எங்களை பிரித்தது எங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஒன்று கிடையாது, வெளியிலேருந்து வந்த ஒருத்தங்க தான் அப்படின்னு ரவி அவர்களுடைய மனைவியான ஆர்த்தி ரவி இப்போ ஒரு விளக்கமும் உண்மையும் உடைச்சிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். கண்ணியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களை விட நாடகம் போடுறவங்களுக்கு தான் அதிக இடம் இருக்கிற இந்த காலத்தில் என்னை சுற்றி நடக்கிற சமீபத்திய சூழ்ச்சிகள் வேற வழி இல்லாமல் என்னை மறுபடியும் பேசும்படி செஞ்சிருச்சு. ஒரு தடவை கடைசியாக எல்லாருக்குமே உண்மையை சொல்ல வேண்டியது அவசியம்னு நினைக்கிறேன். எங்களோட திருமண வாழ்வு இந்த நிலைக்கு வந்ததுக்கு பணமோ அதிகாரமோ பிறரோட தலையீடோ இல்லைன்னா கட்டுப்பாடுலாம் காரணம் கிடையாது. எங்களோட வாழ்க்கையில் வந்த ஒரு மூணாவது நபர் தான் காரணம். எங்களை பிரித்தது எங்களுக்குள்ளே இருந்த ஏதோ ஒன்று கிடையாது, வெளியிலேருந்து வந்த ஒருத்தங்க தான். உங்கள் வாழ்வின் ஒளி அப்படின்னு அறியப்படுற அவங்க எங்களோட வாழ்க்கையில் இருளை கொண்டு வந்தாங்கங்கிறது தான் உண்மை. இந்த நபர் சட்டப்படி விவாகரத்து ஆவணங்கள்லாம் தாக்கல் செய்யப்படுறதுக்கு முன்னாடியே எங்களோட வாழ்க்கையில் வந்துட்டாங்க. இது ஒரு வெற்றி குற்றச்சாட்டா இல்லை, மாறா போதுமான ஆதாரங்களோட தான் சொல்கிறேன். எனக்கு கட்டுப்படுத்திய மனைவி அப்படின்ற பட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. என்னோட கணவரை அன்போட பராமரித்து அவருக்கு கேடு தர தீய பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் எங்களோட வீட்டோட உறுதியை சீர்குலைக்கிற விஷயங்கள்ல இருந்துமே அவரை பாதுகாத்து கட்டுப்படுத்தியது என்னோட குற்றம் அப்படின்னா அப்படியே இருக்கட்டும். எந்த ஒரு உண்மையான மனைவியும் தன்னோட கணவரோட நலனுக்காக எதை செய்வாங்களோ நானும் அதை தான் செஞ்சேன். ஆனால் அப்படி நடந்துக்காத பெண்களுக்கு இந்த சமுதாயம் சுமத்துற அனைத்து கொடூரமான பட்டங்களையும் கணவரோட நலனை காப்பாற்றியும் நான் சுமக்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் கடினமான சமயங்களில் கூட நாங்கள் குடும்பத்தோட ஒற்றுமையா என்னோட கணவரோட பெற்றோர் மற்றும் உடன் பிறந்தோரோட அன்புடன் தான் இருந்தோம். எங்களோட சமூக பதிவுகளே அதுக்கு சாட்சி. நாங்கள் பிரியறதுக்கு முதல் நாள் வரைக்குமே எங்களோட உறவும் எல்லாருடைய திருமண வாழ்க்கையில இருக்கிறது போல அன்பும் விவாதமும் ஆசையும் தற்காலிக கருத்து வேறுபாடுகளும் நிறைஞ்சது அப்படின்னு தான் நம்ப வைக்கப்பட்டேன். தன்னோட சொத்துக்களை கௌரவத்தை இழந்து வெறும் காலோட அவர் ஒன்றும் வீட்டை விட்டு வெளியேறி போகல. நல்லா முன்கூட்டியே மிக தெளிவாக திட்டமிட்டு விலை உயர்ந்த ஆடைகள் காலணிகள் அணிஞ்சு தனக்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்துக்கிட்டு 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் காரில் தான் வீட்டை விட்டு போனார். அவரை யாரும் துரத்தலை. அவர் அமைதியாகவும் மிகுந்த நிதானத்தோடும் திட்டமிட்டு தான் வீட்டை விட்டு வெளியேறினார். உண்மையிலே அவர் என்னோட பிடியிலிருந்து தப்பிச்சொல்ல நினைச்சிருந்தா நேராக அவர் அடிக்கடி தொலைத்த பெற்றோர்கள்னு சொல்லப்படுற அவங்களோட பெற்றோர்கள் வீட்டுக்கு தானே போயிருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு எங்களோட வாழ்க்கையில் அதிக சேதத்தை உண்டாக்கிய வீட்டோட கதவை ஏன் தட்டினாரு? திட்டமிட்டு நடந்த இந்த சதியை தற்காப்பு நடவடிக்கையாக யாருமே குழப்பிக்க வேணாம். துன்புறுத்தப்பட்டதா தனிமைப்படுத்தப்பட்டதா புகார் சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் இத்தனை ஆண்டுகள் வரைக்கும் காத்திருந்தாரு? ஏன் ஒவ்வொரு வருஷமும் திருமண நாளை கொண்டாடினாரு? ஏன் குடும்ப விழாக்களில் கலந்துக்கிட்டாரு? வாழக்கூடாத சூழ்நிலையில் எதுக்காக இத்தனை வருஷங்கள் வாழ்ந்தாரு? அவருக்கு உரிமை இருக்கிற அனைத்தையும் நல்லா அனுபவிச்சுட்டு தன்னோட குட்டு வெளிப்பட்டு தன் மீது குற்றம் சுமத்தப்படும் அப்படின்ற நிலையில தான் வீட்டை விட்டு வெளியேறியிருக்காரு. அவர் வெளியேறியதுக்கான காரணம் பயம் கிடையாது. அதுக்கு மேலே அவருடைய ரகசிய வாழ்வை காப்பாற்ற முடியாமல் போனது தான். வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்தேன் அப்படின்னு அவரோட குற்றச்சாட்டும் பொய்யானது. எங்களுக்கு திருமணமான நாள் முதல் நாங்கள் என்னோட மாமனார் மாமியாரோட புகுந்த வீட்லேயும் மற்றும் எங்களுக்கு சொந்தமான ஆழ்வார்பேட்டையிலையும் கிழக்கு கடற்கரை சாலையில் இருக்க 2 வீடுகளில் மட்டுமே வசித்தோம். கொரோனா காலத்தில் நாங்கள் வீடு மாற்றம் செஞ்ச ஓரிரு வாரங்களை தவிர நாங்கள் எப்போவுமே என்னோட பெற்றோர் வீட்டில் தங்கியதே கிடையாது. எங்கள் பிள்ளைகளை கருவிகளாக்கி என்னோட தாய்மை அனுதாபத்துக்காக உரிய தாக்கி ஆதாயம் தேட நினைக்கிறவன் நான் கிடையாது. என்ன அப்படி நினைக்கிறவங்க உண்மையிலேயே ஒரு தாயோட சிறப்பை உணராதவங்க தான். கடந்த 1 வருட காலத்தில் 4 முறை மட்டும்தான் அவர் தன்னோட பிள்ளைங்களை சந்திச்சிருக்காரு. அதுவும் அவரோட விருப்பத்தின் பேரில் மட்டும்தான். எங்களோட பிள்ளைகள் இன்னைக்கு படுற மனவேதனையை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அவங்களோட தொலைபேசிகள் எப்போதுமே உபயோகத்தில் இருந்துமே அவங்களோட அப்பாவை அழைக்காத காரணம் அவங்கள ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாக்கி இருக்குது. உண்மையிலே பிள்ளைகளோட உறவு வேணும் அப்படின்னு அவர் நினைச்சிருந்தா எந்த சக்தியும் அவரை தடுத்திருக்க முடியாது. நிச்சயமாக வந்து சந்திச்சிருப்பாரு. எங்களோட குழந்தைகள் அவங்கள தந்தையை சந்திக்கிறத ரொம்பவே விரும்புவாங்க. ஆனால் அவங்களோட தந்தை வழி பாட்டி தாத்தா வீடு இல்லைனா எங்களோட அலுவலகம் போன்ற நன்கு அறிந்த பொது இடங்களில் அப்பாவை சந்திக்கும் போது மட்டுமே பாதுகாப்பாக உணர்றோம் அப்படின்னு தெளிவாக சொல்கிறாங்க. அதை விட்டு யார் எங்களோட பிள்ளைகளோட மன அமைதியை பறித்தாங்களோ அவங்க வாழும் இடத்துல அவங்களோட தந்தையை சந்திக்க நிர்பந்தப்படுத்தப்படுவது அவங்கள மேலும் அவங்களோட தந்தையை விட்டு விலக செய்து விட்டது.
குழந்தைகளை அவங்க கிட்ட இருந்து அப்புறப்படுத்தி இருக்கேன் அப்படின்னு உருகும் அவரு அவங்கள சந்திக்கவோ இல்லைன்னா அவங்கள தன்னோட பொறுப்புல ஒப்படைக்கிறபடியோ சட்டப்பூர்வமாக எந்த ஒரு முயற்சியுமே எடுக்கல அப்படிங்கிறதா உண்மை. என்னோட கணவர் வெளிநாட்டில் தொடர்பு கொள்ள இயலா நிலையில இருந்த போது இங்க நடந்த ஒரு சிறு கார் விபத்து, ஆண்டவனோட அருளால என்னோட குழந்தைகளுக்கு எந்த துன்பமும் ஏற்படுத்தாத அந்த விபத்துல சேதமடைந்த காரை சரி செய்ய இன்சூரன்ஸ் ஆவணங்கள் தேவைப்பட்டுச்சு. அதை எடுத்துக்க எங்க 2 பேருக்குமே சொந்தமான அலுவலகத்துக்கு போனேன். ஆனா என்னை உள்ள கூட நுழைய விடாம காவலர்கள் வெளியேற்றினாங்க. சட்டப்படி எனக்கு உரிமை இருக்கிற ஒரு இடத்துல இருந்து அவமானப்படுத்தப்பட்டு வெளியேற்றப்பட்ட எல்லா வடிவத்திலையும் என்னால துன்புறுத்தப்பட்டதா சொல்றாரு. மனம் வலிக்குது. திரையில யாருக்கும் அடங்க மறுக்கும் ஒரு நாயகனை நிஜத்துல ஒரு பெண் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறதா சொல்றதை கேட்கும்போது வேதனையில சிரிப்பு தான் வருது. அப்படியே அவர் என்னோட கட்டுப்பாட்டில் இருந்திருந்தாலும் அது அவரோட விருப்பத்தினால தான் இருந்திருக்க முடியுமே தவிர கட்டாயத்தினால கிடையாது. 15 ஆண்டுகள் அவரோட வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக என்னோட சொந்த கனவுகள், லண்டன்ல பெற்ற முதுகலை பட்டம், லட்சியம்னு எல்லாத்தையுமே திறந்துட்டு வாழ்ந்த வாழ்க்கை முழுவதுமே என்னோட இருக்கிறதா உறுதி அளிச்சாரு. ஆனா அந்த வாக்குறுதி மீறப்பட்டுருச்சு. அவருக்காக வாழாம எனக்காகவும் என்னோட லட்சியங்களுக்காகவும் நான் வாழ்ந்திருந்தா என்னோட சொந்த அடையாளத்துல இதை விட 2 மடங்கு வசதியான உயர்வான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்திருப்பேன். ஆனா காதலின் பேர்ல, நம்பிக்கையோட பேர்ல வாழ்ந்துட்டேன். நாங்க இதுவரைக்குமே எடுத்த எல்லா பொருளாதார முடிவுகளுமே 2 பேரும் சேர்ந்து எடுக்கப்பட்டவை தான். அதனுடைய எல்லா ஆதாரங்களும் என்கிட்ட இருக்குது. அவை முறைப்படி நீதிமன்றத்துல சமர்ப்பிக்கப்படும். மேலும் இத்தனை நெருக்கடியும் தாங்கிக்கிட்டு இருக்க என்னோட 2 பிள்ளைகள், எங்கள் வீட்டு பெரியவர்கள் மற்றும் என்னோட நண்பர்களுக்கு ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். என்னோட இந்த தனிப்பட்ட வேதனையை, பிரச்சனையை இப்படி நான் பொதுவெளியில இந்த உலகுக்கு எடுத்து கூறுறதுக்காக என்னை மன்னிக்கவும். இந்த சூழ்நிலையில என்னோட சுய கௌரவத்தை பாதுகாக்கத்தான் இப்படி முயற்சி செஞ்சுட்டு இருக்கேன். இத்தனை வருஷங்கள் உங்களோட வாழ்ந்த ஒருத்திய உதறித்தள்ள வேணும் அப்படின்ற முடிவு எடுத்த நீங்க அதை கொஞ்சம் கண்ணியத்தோட கையாண்டிருக்கலாம். இன்னைக்கு என்னோட கண்ணியமும் நேர்மையும் உங்களால ஒரு பொது விவாதமா மாற்றப்பட்டிருக்கிறத வேதனையோட கடக்க முயற்சிக்கிறேன். உண்மை தெரிஞ்ச ஒரே நபர் என்னோட கணவர் எனக்காக நின்று பேச மறுக்கிறாரு. அவரோட மௌனத்துக்கு பின்னாடி ஒரு நோக்கம் இருக்கு. அவருக்கு நிம்மதி கிடைக்க உண்மையிலேயே விரும்புறேன். ஆனா அந்த நிம்மதி உங்களோட எல்லா கடினமான நேரத்திலையும் துணை நின்ற ஒருத்தரை கொச்சைப்படுத்துவது மூலம் கிடைக்காது. நான் பலவீனமானவள் கிடையாது. என் மேல நம்பிக்கை கொண்டிருக்கிற அன்புக்குரியவர்களோட துணையோட இன்னும் உயர்ந்து நிற்பேன். ஒருபோதுமே தாழ்ந்து போக மாட்டேன். இதுக்கு மேல நான் பேச எதுவுமே இல்லை. ஏன்னா நான் இன்னும் நீதிமன்றத்தோட சட்டத்தை நம்புறேன். எனக்கு நீதி கிடைக்க காத்திருக்கிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஆர்த்தி ரவி அவர்கள் ஒரு விளக்கமான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில், அளவிலும் தரத்திலும் நோ காம்ப்ரமைஸ். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. The world needs you.